ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் உமா டெய்லர் சேனல். இன்றைக்கி நாம் போட் நெக் ப்ளவுஸ்க்கு பேக் நெக் டிசைனு ஒரு க்ரியேட்டிவான சிம்பிள் டிசைன் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து 14.5, ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்குவோங்க. கீழே 1/2 இன்ச்சு, மேலே 1/4 இன்ச்சு சேர்த்து நீங்கள் வந்து 15.25 வச்சுக்கலாம். ஆம்கோல் அளவு 5 சென்டிமீட்டரும், பாடியோட சுற்றளவு வந்து 4 ஒரு பங்கு வந்து 9.25, கூட்டல் 1 சென்டிமீட்டர் சேர்த்து 10.25 வச்சுக்கோங்க. நம்ம வந்து கழுத்து பீஸ்க்கு வந்து 2.25 வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 2.5 அந்த 2.25 அவங்க வந்து பாடியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து கழுத்து பீஸ்க்கு வந்து உயரம் 2 சென்டிமீட்டர் கீழே வரைஞ்சி அதுக்கு வந்து கொஞ்சம் வளைவு போட்டுக்கோங்க. நம்ம வந்து காலர் வைப்போம்ல அந்த ஷேப்பில், அதுக்கு கீழே வந்து ஒரு 8 இல்லை 8.25 சென்டிமீட்டர் வச்சு இந்த மாதிரி நீர் சொட்டுற மாதிரி அந்த துளி வந்து கீழே போகிற மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கோங்க. நம்ம இதுதான் டிசைன் வைக்க போகிறோம். இப்போ வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸும் கட் பண்ணிடுங்க, நெக் பீஸும். மேலே வந்து கழுத்துக்கும் நெக்குக்கும் வந்து ஒரு 1 இல்லை 1.25 இன்ச்சு வந்து இடைவெளி விட்டு அப்புறமா தான் நம்ம கீழே வந்து டிசைனுக்கு வாங்க கட் பண்ணணும். நான் வந்து லைனிங் கிளாத் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸும் லைனிங் பீஸும் ஒன்றா சேர்த்து இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டில் வந்து திருப்பிக்கலாம். அதுக்காக கீழே வந்து 1/2 இன்ச்சு கட் பண்ணாலே அந்த அளவு வந்து தையல் ஓட்டிக்கோங்க. இப்போ அது அப்படியே ஒரு லைனிங் கிளாத்தை வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் திருப்பி ஒரு ரப்பு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து திருப்பி தைக்கும்போது அது நல்லா பார்க்க நல்லாயிருக்கும், சுத்தம் இல்லாது. நீங்கள் எந்த துணி தைக்கும் போதும் ஒரு ரப்பு தையல் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து தைக்கவும் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க இந்த மாதிரி திருப்பிட்டு மறுபடியும் இன்னொரு தையல் வந்து ஆப்போசிட்டில் போட்டிருங்க. இப்போ வந்து லைனிங் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து கையில் நகர்த்தி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நெக்குக்கிட்ட ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா சைடில் உள்ள லைனிங்லாம் ஜாயின் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் சுருக்கம் வந்து நம்மளுக்கு விழாமல் இருக்கும், துணி வந்து நல்லா படிவாக நல்லா அமைப்பாக உட்காரும். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நல்லா கையில் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருங்க, அப்போ தான் சுருக்கம் இல்லாது. இப்போ லைனிங்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் உள்ள இந்த மாதிரி பீஸு எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நாம் வந்து யோசிப்போம், எந்த டிசைன் வைக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் ஒரு டிசைன் நம்ம வந்து வைக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலும் மேலும் வந்து நம்ம தொழிலில் வந்து முன்னேறதுக்கு ஒரு திண்ணையாக இருக்கும். நிறைய வந்து டிசைனுங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்போ தான் மேலும் மேலும் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தைக்கும் போதெல்லாம் டிசைன் ப்ளவுஸ்னால் நான் யோசிப்பேன், ஏன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எனக்கு தைக்கவே தெரியாது. ஆனால் இப்போ வந்து நல்லா தைச்சி நல்லா பழகிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டில் தைக்கும்போது வந்து இது டிசைன் ப்ளவுஸோட சாதா ப்ளவுஸை நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இது டைம் எடுக்குது, இது வந்து அதுக்கு பதில் சாதா ப்ளவுஸ் வந்து ஒரு 4-5 தைச்சிடலாமே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அந்த அமௌண்ட் வந்து இதுலேயே நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போதே அந்த அமௌண்ட் அதுக்கும் மேலேயும் வந்துடும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. ஏன்னா நம்ம சாதா ப்ளவுஸை தைச்சிடலாம், டிசைன் வேணாம்ப்பா டைம் எடுக்கும் அப்படின்னு. ஆனால் அது வந்து கண்டிப்பாக யோசிக்காதீங்க. இது வந்து அந்த அமௌண்ட்டோடு இது வந்து நிறையவே வரும். ஆனால் நிறைய பேர் நம்ம கஸ்டமர் வந்து தைச்சி கொடுக்கும்போது மனசுக்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க, அதை பார்த்து நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ வந்து பேக் நெக்கு ஓப்பனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த ஓப்பன் பீஸை வந்து இதில் வச்சு நல்லா ட்ராயிங் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும் உங்களுக்கு. இப்போ அந்த கேன்வாஸ் பீஸ் வந்து நம்ம லைனிங்கில் வந்துச்சு ஜாயின் பண்ண போகிறோம். லைனிங் பீஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது 2 வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலே வந்து அந்த பீஸை வச்சு ஒரு தையல் சுற்றிலும் ஓட்டிடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு திருக்கும்போது நெக் வந்து பார்க்க அழகாக இருக்கும்.
நம்ம நார்மலாக திருப்பும்போது ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் வைக்கும்போது நெக் வந்து கொஞ்சம் சுருக்கமாக வரும். ஆனால் கேன்வாஸ் வைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேன்வாஸ் வைங்க, அப்போ தான் நெக் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி சைடில் உள்ள பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சுற்றிலும் வந்து ஒரு தையல் ஓட்டிடுங்க. அந்த துணியெல்லாம் அப்படியே மடித்து ஓட்டிடுங்க. அப்போ தான் அது வந்து பிசுறு துணியெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். நீங்கள் வந்து ஓவலாக கூட அடிச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம தையல் ஓட்டும்போது அது கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ சைடில் தையல் அடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அந்த பீஸை மடிச்சுட்டு நடுவில் உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ப்ளவுஸோட பேக் நெக் பீஸும் அந்த நம்ம கேன்வாஸ் பீஸும் ஒன்றா சேர்த்து அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் தள்ளி இடைவெளி விட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஆப்போசிட்டில் வந்து அதை திருப்ப போகிறோம். அதனால் கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பின் கூட போட்டுக்கோங்க. இப்போ வந்து சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அப்போ தான் திருப்பும்போது அந்த ஷேப் வந்து அழகாக உட்காரும். இந்த இடத்துல நம்ம கேன்வாஸ் வைக்காமல் கூட துணி பீஸ் கொடுத்து கூட நம்ம வந்து திருப்பலாம். ஆனால் இது வந்து திக்னஸாக பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் வச்சுக்கிறோங்க. நம்ம திருப்பவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தையல் அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒட்டின மாதிரி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். சைடில் வந்து நீங்கள் எம்மிங் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து லேஸ் வந்து ஜாயின் கொடுக்க போகிறேன். அதனால் நான் அப்புறமா தான் லாஸ்ட்டில் தான் எம்மிங் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து எம்மிங் வேணும்னா பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம லேஸ் ஜாயின் பண்ணும்போது அதுவே ஓரளவுக்கு உக்காந்துரும். அதனால் வேணான்னா கூட விட்டுக்கலாம். அது ஒன்றும் பரவாயில்ல. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நெக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கழுத்து பீஸ் எப்படி அடிக்கும்போது கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். நேர் பீஸ் எடுத்தோங்கன்னா வந்து கரெக்டாக உட்காருது, இல்லைனா இழுத்து பிடிச்ச மாதிரி உட்காரும். நேர் பீஸ் எடுக்கும்போது நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுக்கும்போது வலி வந்து இந்த மாதிரி திருப்பும் போதெல்லாம் நல்லா அழகாக உட்காரும். எனக்கு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறவங்க ஒருத்தர் வந்து நேர் பீஸில் தான் அடிச்சிருப்பாங்க. கழுத்து வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பின மாதிரியே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இது கற்றுக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கிராஸ் பீஸ் தான் நீங்கள் கற்றுக்கோங்க. நேர் பீஸ் கண்டிப்பாக எடுக்காதீங்க. கழுத்து பீஸ் திருப்பும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துணியை வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. அதுவும் வந்து கண்டிப்பாக மறந்துடாதீங்க. பாருங்க, கழுத்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக உட்காந்துருக்கு. இப்போ வந்து லேஸ் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லேஸ் ஜாயின் பண்ணும்போது வந்து மடக்கி உள்பக்கமாக வைக்காதீங்க. நார்மலாகவே வச்சுட்டு தையல் ஓட்டிட்டு போங்க. லாஸ்ட்டில் வந்து முடியும் போது அது மேலே வச்சு நம்ம வந்து தையல் ஓட்டி முடிச்சிடலாம். அவ்வளோதான். இல்லாட்டி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அந்த இடத்துல. கழுத்து சுற்றிரும் வந்து இந்த மாதிரி அடிச்சிருங்க. மேல் பக்கத்தில் வந்து லேஸ் கொடுக்காதீங்க. அப்போ தான் இது கீழ்ப்பக்கம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பீஸு வந்து லேஸை கட் பண்ணி உள் பக்கமாக இந்த மாதிரி நகர்த்திட்டு அப்புறம் திரும்பவும் ஒரு லைன் வந்து அப்படியே ஓட்டிட்டு வாங்க. தையல் டபுள் தையல் ஓட்டும் போது தான் லேஸ் வந்து தூக்காது. நல்லா கொஞ்சம் பார்க்க பட்டையாக அமைப்பாக உட்காரும். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லுக்காக. இப்போ வந்து கீழ் வந்து டாட் வந்து பிடிச்சிடலாம். நம்ம கீழே லேஸ் வைக்க போகிறோம். அதனால் இப்போ நீங்கள் முன்னாடியே பிடிச்சிட்டு அப்புறமா லேஸ் வச்சா தான் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இடுப்பு அளவு எப்போயுமே 2 தையல் ஓட்டிடுங்க. அப்போ தான் ஒரு தையல் பிடிச்சா கூட இன்னொரு தையல் வந்து பிடிக்காது. அப்போ தாங்கி பிடிக்கும். இப்போ கீழே அப்படியே லேஸ் வச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம நெக் வந்து சிம்பிளாக கொடுத்தா நல்லா பார்க்க அழகாக இருக்கும். நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் அதோட வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள்.
நான் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் பேசுகிறதுல ஏதாவது ப்ளே இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் மை சேனல்.